தமிழகத்தின் மாபெரும் தலைவர்களாக திகழ்ந்து கொண்டிருக்கின்ற தலித் மக்களின் தலைவராக ஒரு தேசிய கட்சியினுடைய பிஎஸ்பி கட்சியினுடைய மாநில தலைவராக இருந்தவர் வழக்கறிஞர் அண்ணன் ஆம்ஸ்டாங் அவர்களை சமூக விரோத கும்பல் இன்று அவர் வீட்டின் முன்பே வெட்டி கொலை செய்திருக்கிறது. ஒரு 6 பேர் கொண்ட கும்பல் வண்டியில் வந்ததாகவும் அவரை வீட்டில் முன்னாடி நின்றிருந்த போது வெட்டி கொன்றதாக தகவலை அறிந்தோம். இது நெஞ்சம் பதபதிக்கிறது. தமிழகத்திலே தலித் தலைவர்களுக்கு பாதுகாப்பில்லாத சூழல் நிலவிக் கொண்டிருக்கிறது. ஆகவே அந்த படுகொலை செய்த அந்த கயவர்களை உடனடியாக கைது செய்து அவர்களை சுட்டுக் கொள்ள வேண்டும் தமிழக அரசு என்கின்ற கோரிக்கையை முன்வைத்து அம்பேத்கர் மக்கள் இயக்கத்தின் சார்பில் சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு சாலை மறியல் போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம். நான் அம்பேத்கர் மக்கள் இயக்கத்துடைய மாநில தலைவராக இருக்கின்றேன். தமிழகம் முழுவதும் இருக்கின்ற அம்பேத்கர் மக்கள் இயக்க நிர்வாகிகளுக்கு தகவல் சொல்லியிருக்கிறோம். நாளை தினத்திலே தமிழகம் முழுவதும் அம்பேத்கர் மக்கள் இயக்கமும் மற்ற ஏனைய அமைப்புகளும் ஒருங்கிணைந்து மாபெரும் போராட்டங்களை தமிழகம் முழுவதும் நடத்த திட்டமிட்டப்பட்டிருக்கிறது. தமிழகத்தில் தலித் தலைவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை. நாளொரு மேனி பொழுதொரு வண்ணமாக எங்கும் கொலை கொள்ளை கற்பழிப்பு நடந்து கொண்டிருக்கிற தமிழகத்தில் நேற்று சேலத்திலே ஒரு கட்சி அரசியல் கட்சியினுடைய முக்கிய பொறுப்பாளர் கொலை செய்யப்பட்டிருக்கிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா சேலத்தில் கடந்த 2-3 நாளைக்கு முன்னாடி கொலை நடந்திருக்கு. இன்று தமிழகத்தில் முக்கிய ஒரு தலித் அமைப்பினுடைய தலைவரான பிஎஸ்பியினுடைய மாநில தலைவர் அண்ணன் ஆம்ஸ்டாங் படுகொலை என்பது ஒட்டுமொத்த தலித் மக்களையும் நெஞ்சை பதபதக்க வைக்கிறது. எங்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்ற சூழலை இது எடுத்து காட்டுகிறது. ஆகவே தமிழகத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு தலித் தலைவர்களுக்கும் துப்பாக்கி ஏந்திய பாதுகாப்பை வழங்க வேண்டும். ஏனென்று சொன்னால் பாதுகாப்பற்ற சூழல். ஏன்னா மக்களுக்காக போராடும் பொழுது, மக்களுக்காக குரல் கொடுக்கும் பொழுது தலித் தலைவர்களுக்கு பாதுகாப்பில்லா சூழல் நிலவிக் கொண்டிருக்கிறது. ஆகவே தமிழக அரசு இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டும். கொலை குற்றவாளிகளை உடனே கைது செய்து அவர்களை சுட்டுக் கொள்ள வேண்டும். அரபு நாடுகளில் பல்லுக்கு பல் கண்ணுக்கு கண் என்பதை போல தமிழக அரசு இனியும் காலந்தாமத்தினா இது போல நிறைய படுகொலை நடக்கும். ஆகவே அந்த படுகொலைகளை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று சொன்னால் அண்ணன் ஆம்ஸ்டாங்கை படுகொலை செய்த நபர்களை சுட்டுக் கொள்ள வேண்டும் தமிழக அரசு என்பதை கோரிக்கை வாயில வைக்கிறோம். உரிய பாதுகாப்பு வழங்கணும். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கேடாக இருக்கிறது என்பதை அம்பேத்கர் மக்கள் இயக்கம் சார்பாக குற்றத்தை சுமத்துகிறோம். ஆகவே தமிழக முதல்வர் இதற்கு மேலாக விழித்துக் கொண்டு உரிய நடவடிக்கை எடுக்க அம்பேத்கர் மக்கள் இயக்கத்தின் சார்பாகவும் ஏனைய தலித் அமைப்புகள் சார்பாகவும் தமிழக அரசையும் காவல்துறை வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம். தமிழகத்தில் தொடர்ந்து எங்கு பார்த்தாலும் கஞ்சா, குட்கா, கள்ளச்சாராயம் இது போன்ற செயல்கள் நடைபெற்று கொண்டு ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா படுகொலை, எங்கு பார்த்தாலும் கொலை கொள்ளை, சின்ன பிள்ளைங்களா கற்பழிப்பு இது போன்ற செயல்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆகவே இதை தடுத்து நிறுத்துவதற்கு தமிழக அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அம்பேத்கர் மக்கள் இயக்கத்தின் சார்பில் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்று சொன்னால் சட்டம் ஒழுங்கை பேணி காப்பது தமிழக முதல்வருடைய தலையாய கடமை. அவர் தான் போலீஸை கண்ட்ரோல் வச்சுட்டு இருக்கிறார். ஆகவே உடனடி நடவடிக்கை தமிழக முதல்வர் எடுத்து இனியும் இது போன்ற எந்த சம்பவமும் தமிழகத்தில் நடைபெறாமல் தடுப்பதற்கு உண்டான நடவடிக்கை தமிழக முதல்வர் எடுக்க வேண்டும் என அம்பேத்கர் மக்கள் இயக்கத்தின் சார்பில் இந்த சாலை மறியல் போராட்டத்தின் கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன்.